ஹாய் கோயம்புத்தூர் மக்களே, நான் உங்கள் துவனி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிஷ் பார்க்கலாம். ஒரு டம்ளர் மில்கில் கஸ்டர்ட் பவுடர் போட்டு கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க சிம்மில் வச்சு. அதுக்குள்ளே ஒரு 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் எடுத்து அந்த கஸ்டர்ட் மில்க் கூடயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி 4 பிரெட் ஸ்லைஸ் ரெடியாக இருக்குது. இப்போது அதை 2 பிரெட் ஸ்லைஸை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பாயிலான அந்த க்ரீமியான கஸ்டர்ட் மில்கை ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. ஃபுல் பிரெட்ஸும் கவர் ஆகணும். நீங்கள் சைடில் எல்லாமும் நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த பாத்திரம் தான் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ப்ரெட் மேலே. ரொம்ப அழுத்திடாதீங்க, அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டே வாங்க. அப்புறம் அதுக்கு மேலே இன்னும் 2 பிரெட் ஸ்லைஸ் வச்சு அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பிளாக் கிரேப்ஸ் கொஞ்சம் அப்படியே நீங்கள் டெக்கரேஷனுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நான் எடுத்து வச்சுருந்த ஒரு 2-3 நட்ஸை இப்படி க்ரஷ் பண்ணி நான் அது மேலே அப்படியே தூவி விடுறேன். நான் ஒரு வால்நட், ஒரு 4-5 பாதாம், அப்புறம் சன்ஃப்ளவர் சீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன சீட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு மேலே ஸ்ட்ராபெரி வைக்கலாம். வாட் எவர் இட் இஸ் அக்கார்டிங் டு யோர் விஷ். ஸோ ஃபுல் கார்னிஷ் பண்ணியாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது. அப்புறம் 2 பாதாமை நான் சென்டரில் இப்படி சும்மா ஒரு டெக்கரேஷனுக்கு வைக்கிறேன். பார்த்தீங்களா, யம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ் பண்ணிடுங்க.